ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்று சொல்லி கொரிந்து சபையிலே ஒரு தவறான காரியம் அது கடைபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு காரியத்தையும் வைத்து உயிர்த்தெழுதல் நிச்சயமாக இருக்கிறது என்பதை விளக்கும் வண்ணமாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறத பவுல் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளலை, அதை கடைபிடிக்கவும் சொல்லவில்லை, அது சரியான சடங்கு என்றும் சொல்லலை. ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் உங்களுக்குள்ளாக எழும்பிவிட்டார்களே, கள்ள போதகர்கள் எழும்பிவிட்டார்களே, ஆகவே மறுபடியும் நான் சுவிசேஷனா என்ன என்று சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் 4 முக்கிய காரியங்களை விளக்கினார். நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லி கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அநேகருக்கு அவர் காட்சியளித்ததினால 500க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைக்கும்படியாக அவர் பேசினார். இத்தனை காரியங்களை அவர் தொடர்ச்சியாய் சொல்லி கொண்டு வந்து ஆதாமினுடைய பாவத்தினால மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டதல்லவா, யாருமே எவ்வளோ பெரிய ஆளும் மறிக்காமல் இருக்க போகிறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டு என்கிற காரியத்தை எல்லாம் விளக்கி கொண்டு வரும்பொழுது தவறான இந்த கொள்கையை உடைய அந்த கொஞ்ச பேர் அந்த கொரிந்து சபையில் இருக்கிறார்களே, அந்த சடங்கை வைத்து கூட அவர்களுக்கு அங்கே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை தவறான ஞானஸ்நானத்தை ஞாபகப்படுத்தி கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் அக்கால வழக்கத்தில் இருந்த ஒரு செயலாக காணப்பட்டது. அது சபைக்கு உள்ளே இருந்ததா வெளியே இருந்ததா என்று பவுல் விளக்கவில்லை. மரித்தோருக்கான ஞான ஸ்நானத்தை பவுல் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. உயிர்த்தெழுதலை பற்றி விவாதிக்கும் பொழுது இந்த சடங்கை நினைவுபடுத்தி அதுவும் உயிர்த்தெழுதல் உண்டென்பதை நீங்கள் காட்டவில்லையா இந்த செயலின் மூலமாக என்று பவுல் வாதம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஞானஸ்நானம் பற்றி வேறு எங்கேயும் கூறவில்லை. கொரிந்துவில் காணப்பட்ட ஒரு தவறான வழக்கங்களில் ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம் யாரையும் ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பார்களே ஒழிய அங்கே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை. நான் பாவத்துக்காக மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்புறமான ஒரு சடங்காக இந்த ஞானஸ்நானத்தை எடுப்பார்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பில்லாமல் ஒருவேளை ஒரு சில காலகட்டத்தில் அது மரித்து விட்டால் கூட அது ரட்சிப்பை கெடுத்து போடுவதில்லை என்பதற்கு அந்த கல்லனுடைய அந்த கடைசி நிமிட ரட்சிப்பானது நமக்கு அதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ரட்சிப்பு தனிப்பட்டவருடைய ஒரு அனுபவம், விசுவாச அனுபவம். அதை வேற ஒருத்தராலையும் நமக்கு அது சம்பாதித்து தர முடியாது. செத்தவனுக்காக நான் ஞானஸ்நானம் பெறுகிறேன்னு சொல்லி யாரும் ரட்சிப்பை சம்பாதித்து தர முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று போதித்த பொல்லாதவர்கள் பிழைப்புக்காக இப்படிப்பட்ட மரித்தோருக்கான ஞானஸ்நானத்தையும் அவர்கள் போதிக்க ஆரம்பித்து விட்டார்களே என்கிற கோபத்தோடு கூடத்தான் பவுல் இதை ஞாபகப்படுத்துகிறார். பிற்காலத்தில் இந்த சடங்குகளை சில திருச்சபைகள் தனக்குள்ளாக புகுத்தி இந்த தவறான காரியங்களையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இவை ஆவி வழிபாடு சம்பந்தமானதே தவிர வேதாகம போதனைக்கு இது தொடர்பானது அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் அதாவது ஒரு தரம் மரிப்பதும் அவனுடைய கிரியைகளின்படி தான் அவன் ஒரு தரம் நியாயம் தீர்க்கப்படுவதும் எல்லா மனுஷனுக்கென்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் தன் கிரியைகளின்படி அவன் நியாய தீர்ப்படையும்படியமாக தேவனுடைய சமூகத்தில் அவன் நிறுத்தப்படுவான். ஆகவே மரித்தோருக்காக அவர்கள் அறியாமல் மரித்து விட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து விட்டார்கள், ரட்சிக்கப்படாமல் மரித்துட்டாங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா அவங்க பரிசுத்தமாய் மாறிவிடுவார்களோ என்று சொல்லி தவறான கொள்கையின்படி நாம் செய்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி, அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் நியாய தீர்ப்பை பெறும்படியாக நிற்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசித்து உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது, என் பாவங்களுக்காக நீர் மரித்தீரே, அடக்கம் பண்ணப்பட்டீரே, நீர் உயிரோடு கூட எழுந்தீரே, அநேகருக்கு உயிர்த்தெழுந்தலின் காரியத்தை நீர் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்தி சான்றாக அவர்களை நிலைநிறுத்தினரே, அதே காரியத்தை நானும் ஆண்டவரை விசுவாசித்து உமக்காக நான் பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.